எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சுலகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, போகி பண்டிகை பொங்கலை முன்னிட்டு இன்றைக்கி நம்ம அடுப்படி ஜாமான் எல்லாமே விளக்கணுங்க. விளக்கிட்டே மதியம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா, ஆவாரம்பூ ரசம், கீரை பொரியல், சிம்பிளாக மதியம் சாப்பாடு வச்சு சாப்பிடணுங்க. இந்த வேலை தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்கணும். பாருங்கள், இந்த பொருள் எல்லாமே விளக்கணுங்க. பூரா கசகசன்னு தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம எல்லாம் சுத்தம் பண்ணி வைக்கணும். சம்படம் எல்லாம் பிசு பிசுன்னு இருக்குங்க. சரி, பொங்கலுக்கு சுத்தம் பண்ணிக்கிறலாமேன்னு இடையில நான் சுத்தம் பண்ணலை. மேலே இருக்கிற பாத்திரம் எல்லாமே பார்த்திங்கன்னா விளக்கணும். பாருங்கள், ஃபுல்லாக இந்த அடுப்படியெல்லாம் இப்படி தான் இருக்குது. அடுப்படியெல்லாம் கழுவி ஃபுல்லாக சுத்தம் பண்ணணும். இன்றைக்கி ஃபுல்லாக இந்த வேலை தாங்க நடக்க போகுது. இந்த வேலையை பார்த்துக்கிட்டேவும் நம்ம சிம்பிளாக செஞ்சு சாப்பிட போகிறோம். சம்படம் எல்லாம் பொருள் எல்லாமே காலி ஆயிடுச்சு. விளக்கணும்னே பொருள் அதிகமாக வாங்கலை. எங்கள் மாமா தூங்கிட்டு இருக்காருங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு எடுக்கிறாரு. பாவம், மனுஷன் தூங்கட்டும். உழைக்கிற மனுஷன், அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கார். தொந்தரவு பண்ணாமல் பாருங்கள். அந்த பொம்மை மேலே சார்ஜரை ஏற்றி வச்சுட்டு தூங்குறாரு. எனக்கு வடிவேல் ஜோக்கு தாங்க வருது. இந்த பொம்மையில் தீ பிடிச்சிரியும் பாருங்க. அந்த மாதிரி ஞாபகம் வந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். தூங்கட்டும், நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் வாங்க. நீ ஒவ்வொரு நாள் பார்த்தா தாங்க ஆகும். நம்ம சிரிச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. நம்ம வேலையை பார்க்கணுமே. நம்ம வீட்டில் இருந்துட்டு இந்த வேலை கூட செய்யலைன்னா எப்படி அப்படின்னு நான் பொருள் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேங்க. ஃபஸ்ட்டு இந்த சைடு ஃபுல்லாக அந்த செல்ஃபை சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த செல்ஃபுக்கு போகலாமேனு ஒவ்வொரு செல்ஃபாகவும் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறத சுத்தம் பண்ணிக்கிறலாம். அடுத்து ரெண்டாவது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துக்கிறலாங்க. வெயிலில் அப்படியேவும் எடுத்து கழுவி வச்சு விட்டோம்னா காஞ்சிரும். ஒவ்வொரு செல்ஃபாகவும் நம்ம வச்சு விட்டோம்னா நல்லா சுத்தமாக காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கிறலாங்க. நல்ல வெயில் வேறு அடிக்குதா, அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. நான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போதே என் பையன் வந்தான். வீடியோ எடுக்கிறது தெரியல, வீடியோ ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லவும் சிரிச்சுக்கிட்டு இருந்தான். ஹெல்ப் பண்ணுவான் என் பையன் நல்லா. கூட பாத்திரம் எல்லாமே விளக்குறது, துணி துவைக்கிறது, வீடு கூட்டுறது, துணி காய போடுவான். சின்ன சின்ன வேலையெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுப்பான். கொஞ்சம் நேரம் வந்து கூட ஹெல்ப் பண்ணுறேம்மா அப்படின்னு வந்தால் எடுத்து கொடுத்துட்டு அந்த செல்ஃபெல்லாம் தூசியெல்லாம் கூட்டிட்டு, தூசி அதிகமாக இருக்காதுங்க, நான் அடிக்கடி சுத்தம் பண்ணிடுவேன். அதனால் லேசாக தூசி கூட்டி விட்டுட்டு அப்படியேவும் அந்த துணியை போட்டு தொடச்சி அப்படியே வைக்கிறது தான் செல்ஃபில் பேப்பரை போட்டு. பொருள்லாம் காலி ஆயிடுச்சு. அது ஏற்கனவே காலியான பொருள்லாம் இவோட அப்படியே விலக்கி வச்சுருவேன். அந்த சம்பளம் எல்லாத்தையுமேவும். சரி, ஃபுல்லாக விளக்குனதுக்கப்புறமா நம்ம பொருள் வாங்கி போட்டுக்கிறலாம். ஏன்னா இப்போயே வாங்கி போட்டோம்னா விளக்கும் போது மாற்றி வைக்கணும். அது வேறு எரிச்சலாக இருக்கும். அதனால் அதிகமாக பொருள் வாங்காமலே இருந்தேன். பாருங்கள், பேப்பர் எல்லாமே எடுத்து போட்டு, பேப்பர் நல்லா நீட்டாக தான் இருக்கும் அடிக்கடி மாற்றுறனால. இப்போ பொங்கல் வரனால நம்ம போகி பண்டிகைக்கு சுத்தம் பண்ணி தானே ஆகணும். கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா பொங்கல் டைம்தாங்க வீடெல்லாம் சுத்தம் பண்ணி இந்த வெள்ளை அடிப்பாங்க வீட்டில். அப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ தானே வீடு செங்கல் கட்டட்டும், அப்போ எல்லாம் மண் செவரு தானேங்க. அப்போ பெயிண்டெல்லாம் அடிக்க மாட்டாங்க. சுண்ணாம்பு கல் வாங்கி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஊற போட்டு அந்த சுண்ணாம்பு கல்லால் தான் அப்படியே வடிகட்டி கலக்கி அடிப்பாங்க. எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மா அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சுண்ணாம்பு கல் தான் வாங்கி ஊற வச்சு அது கூட நீலம் கலந்து லைட்டாக நீலப்பொடி விற்குங்க. அந்த பொடியை கலந்து அடிப்பாங்க செவரெல்லாம் பார்த்திங்கன்னா. அதுக்கு நைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அடிப்பாங்க. பகல் ஃபுல்லாக காட்டு தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு நைட்டு வந்து அடிப்பாங்க. நைட்டு வந்து அடிச்சுட்டு அப்புறம் சமைச்சு செஞ்சு சாப்பிட்டு தூங்குவாங்க பாருங்கள். அவ்வளோ வேலை செய்வாங்க. இந்த இப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த பெயிண்ட் அடிக்கிறனால அடிக்கடியெல்லாம் பெயிண்ட் அடிக்க முடியாது இல்லையா, விலைவாசி அவ்வளோ போய்கிட்டு இருக்கு. வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வெள்ளை அடிச்சிருவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ப்ரஷ்ஷு அந்த மாதிரியெல்லாம் இல்லைங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த இது விளக்கமாரெல்லாம் தேயும் பார்த்திங்களா, வீடு கூட்டுற விளக்கமாறு, அந்த விளக்கமாரை வச்சு அப்படியே அடிப்பாங்க. அந்த தேஞ்ச மொண்டு விளக்கமாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வச்சு அடிப்பாங்க. அப்புறம் பழைய துணி இருக்கும் பார்த்திங்களா, அந்த துணியை வச்சு அதை அப்படியே கையிலேயே வச்சு அப்படியே முழுகுவாங்க, அடிப்பாங்க. எங்கள் அவ்வாலாம் பார்த்திங்கன்னா அப்படியே கையெல்லாம் பொத்து போகும், காமிப்பாங்க. கையெல்லாம் பொத்து போய் அப்படியே பொக்கலமாக இருக்கும். எங்கள் அம்மாவும் அந்த மாதிரி தான் செய்வாங்க. எங்கள் அப்பா பெத்தப்பா எல்லாருமே எங்கள் ஊரில் நிறைய அப்படி தாங்க அந்த மாதிரி தான் அடிப்பாங்க. ஆள் விட்டெல்லாம் அடிக்க மாட்டாங்க. அவங்கவுங்க வீட்டாளுகளை வீட்டளவில் அடிச்சுக்கிடுவாங்க பாருங்கள். ஃபுல்லாக எல்லாமே ஒவ்வொரு செல்ஃபாகவும்
விலக்கி வச்சாச்சு. எல்லாம் வெயில் அடிக்கிறனால நல்லா காயுது. இப்போ அடுத்த செல்ஃபை நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொரு சம்படம் மாவு எடுத்து விளக்கிடலாங்க. அப்போயெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பித்தளை பொருளெல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. பித்தளை பொருளெல்லாம் விலகி கவித்தி வச்சுருப்பாங்க பாருங்கள். அப்படியே பளபளன்னு இருக்கும் பார்க்கும்போதேவும். மேலே இருக்கிற பொருள் எல்லாமே இறக்கி விலக்கி அப்பா அவ்வளோ வேலை செய்வாங்க அந்த காலத்தால். இப்போ தான் பார்த்திங்கன்னா வீடு கட்டி நல்லா கப்போர்டு எல்லாம் செஞ்சு போட்டனால எப்பயுமேவும் பாத்திரம் பண்டமெல்லாம் நல்லா நீட்டாகவே உள்ளே வச்சு அடைச்சிட்றாங்களா. அதனால் இப்போ எல்லாம் விளக்க மாட்டேங்கிறாங்க. அந்த காலத்துலலாம் அப்படி தாங்க. ஃபுல்லாக வீடை சுத்தம் பண்ணுறதுக்கே 1 வாரம் 10 நாள் ஆகும் பாருங்கள். அந்தளவுக்கு டெய்லி, அதுவும் வீட்டிலேருந்து செய்ய மாட்டாங்க. வேலையை முடிச்சுட்டு வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் நைட்டெல்லாம் உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்தளவு கஷ்டப்பட்டு அப்போ இருக்கிறவங்களாம் கஷ்டப்பட்டாங்க. இப்போ இருக்கிறவங்களுக்கு என்னங்க சொகுசாக எல்லாமே அடுப்பில் அப்போயெல்லாம் சமைச்சாங்க. இப்போ கேஸ் அடுப்பு வந்துருச்சு, கரண்ட் அடுப்பு, இப்படி எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க ஆரம்பத்தில் இருந்தவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டு, ஆனால் அப்போ தான் இருக்கிறவங்க தான் உடல் ஆரோக்கியமாக இருந்தாங்க. அவ்வளோ வேலை செஞ்சு விறகடுப்பில் வந்து சமைச்சு விளக்கு வச்சு சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ தான் கரண்டு எல்லாமேவும். அப்போ எல்லாம் விளக்கு வச்சு நாங்கள் சின்ன பிள்ளையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த விளக்கு தாங்க. இந்த மண்ணெண்ணெய் விளக்கு அது, அப்புறம் எண்ணெய் தீபம் போடுவாங்க பார்த்திங்களா, அந்த விளக்கு தீப ஒளியில் தான் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில் வளர்ந்தோம். அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாகவும் வீடெல்லாம் கட்டி வயரிங் இழுத்து அந்த மாதிரி வாழ்ந்தோம். இந்த போகி பண்டிகைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அந்த பழைய துணி, அந்த பழைய பாய், போர்வை, விளக்கமாறு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கிட்டு போய் தூக்கி போட்டுருவாங்க. எரிக்கிறவங்க எரிப்பாங்க. புதுசாக வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாம் வாங்குவாங்க பாருங்கள். அந்த மாதிரி கிராமத்துலேயும் சரி டவுன்லேயும் எல்லாம் புதுசாக அந்த மாதிரி வாங்குறவங்க வாங்குவாங்க பாருங்கள். எல்லாம் அப்படியேவும் கூட்டி ஒற்றை அடித்து விட்டு அந்த துணியை வச்சு தொடச்சி பேப்பரை போட்டு விட்டுற வேண்டியதாங்க. இப்போ ஃபுல்லாக எல்லாமே பார்த்திங்கன்னா 3 செல்ஃபில் இருக்கிறதையும் கழுவி வெயிலில் வச்சாச்சு. இன்னும் அப்படி இந்த சைடில் இருக்கிறத அடுக்கி வச்சாச்சுன்னா ஒரு வேலை முடிஞ்சுங்க. இந்த மாதிரி தான் நான் ஒரு சைடு இருந்து தான் எடுத்து வச்சு விளக்குவேன். மொத்தமாக எடுத்து போடுறதுக்கும் நமக்கு இங்கே இட வசதி இல்லையா. பின்னாடியும் சின்ன குட்டி இடமா தான் இருக்குது. வீட்டு முன்னாடி எடுத்து போட்டு விளக்குனோம்னா அது எதுக்கு நம்ம இங்கே அடுப்படி முன்னாடியே வச்சு விளக்கிடலாமேன்னு வச்சு விளக்கியாச்சு ஃபுல்லாக. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வேலை செய்ய ரொம்ப டைம் எடுத்துருச்சுங்க. பார்க்குறதுக்கு தான் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது பொருள். ஆனால் வேலை செய்ய ஆரம்பித்தோம்னா அப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் சமையல் வேலையை ஆரம்பிக்க வேண்டியதாங்க. பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாக இருக்குது. இது எல்லாமே விளக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கரலாங்க. ஆவரம்பூ ரசம் வச்சுக்கிறலாம். கீரை அடுப்பில் வெந்துக்கிட்டு இருக்குது. கீரையை தாளித்து வச்சுட்டு சாப்பாடு வச்சாச்சு. இந்த ரசம் மட்டும்தாங்க. ஆவாரம்பூ கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் தனியாக கிள்ளி. வாடிடுச்சுங்க, பரவாயில்ல. இருந்தாலும் நம்ம ரசம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். சூடாக சாப்பாடு வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் மிளகு, சீரகம், கொஞ்சம் மல்லியும் சேர்த்துக்கங்க. வரமல்லியும் நான் வந்து லாஸ்ட்டாக மிக்ஸி அரைக்கும்போது தான் சேர்த்தேன், மறந்துட்டு. பெருங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் அந்த ஆவாரம்பூ அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த மலராமல் முட்டை இருக்கும் பார்த்தீங்களா, அது ஒரு 4-5 6 இது சேர்த்துக்கரலாங்க. சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். அந்த ரசம் மிக்சியில் அடித்து நம்ம வதக்கி சேர்க்கும்போது நல்லா வாசமாகவும் ரசம் நல்லாயிருக்கும். பூண்டு 2 பல்லு சேர்த்துருக்கேன். சேர்த்து அப்படியே மிக்சியில் ஓட விட்டு அரைச்சிக்கரலாங்க. அரைச்சாச்சு 1 2 பாருங்கள். இதை நம்ம அப்படியே தாளிக்க போகிறோம். தக்காளி, புளி ஊற வச்சு அதை நம்ம கரைச்சிக்கரலாம். அந்த மிக்சி ஜாரில் நம்ம அந்த ரசத்துக்கு நுணுக்கணும் பார்த்தீங்களா, அடித்தோம் இல்லையா, அதை எடுத்து வச்சுட்டு அதையும் கழுவி ஊற்றியாச்சு. 2 பழம், கொஞ்சமாக புளி, உங்களுக்கு புளிப்புக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்து நம்ம நல்லா அப்படியே கரைச்சிக்கரலாங்க. கரைச்சிட்டு அப்படியே அந்த புளியை மட்டும் எடுத்து போட்டேன். நாங்கள் புளிப்பு கம்மியாக சாப்பிட்றனால. ரசம் கொஞ்சமாக தான் நான் வச்சேன். ஏன்னா ஒரு நேரம் தானே, சூடாக சாப்பாடு வச்சு சாப்பிட்டுக்கரலாமேன்னு ரசம் சிம்பிளாக வச்சாச்சு. இப்போ கரைச்சாச்சு. இப்போ தாளிக்க வேண்டியதுதான். வடச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய், கடுகு, உளுந்து, அப்புறம் வத்தல் 2 வத்தல் கிள்ளி போட்டுக்கரலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு அப்படியே வதக்க வேண்டியதாங்க. நம்ம பெருங்காயம் எல்லாமே இதுலேயே நம்ம அரைச்சிட்டோம். அப்போ லைட்டாக மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கரலாம். லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்து
அப்படியே வதக்கிற வேண்டியதாங்க. நல்லா வதக்கி நம்ம ரசம் வைக்கும்போது நல்லா வாசமாக இருக்கும். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம அப்படியே வதக்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா வடைச்சட்டி அங்கிட்ட அப்படியே நழுவி போயிடுச்சு. இப்போ தாளித்து ஊற்றியாச்சுங்க. நம்ம கரைச்சி வச்ச அந்த ரசத்தை ஊற்றியாச்சு. இப்போ நுரக்கட்டி வரும்போது நம்ம அந்த ஆவாரம்பூவை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை 2, 3 சேர்த்தாச்சு. கொத்தமல்லி தழை இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கலைங்க. கொத்தமல்லி தழை சேர்த்தா இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். நுரக்கட்டி வரட்டும், கொஞ்சம் உப்பு பார்த்துக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்தாச்சு. பாருங்கள், லேசாக நுரக்கட்டி வரும்போது அப்படியே நம்ம ஆவாரம்பூவை கழுவி வச்சதை நம்ம சேர்த்தாச்சுங்க. அப்படியே லேசாக நுரக்கட்டி வரவும் எடுத்து கொஞ்சம் நேரம் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு மூடி வச்சு விட்றணுங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சா அந்த எசன்ஸ் எல்லாமே, ஆவாரம்பூ எசன்ஸ் எல்லாமே இறங்கிரும். அப்படியே நம்ம சூடான சாதத்தில் கீரை பொரியல் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ஆரோக்கியமான சுகர் பேஷண்ட்டெல்லாம் இந்த மாதிரி ரசமாக வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லதுங்க. எல்லாருமே சாப்பிட்லாம். சாப்பிடாதவங்களுக்கும் இந்த மாதிரி ரசமாக வச்சு கொடுங்க. சாப்பாடை வச்சு கீரை வச்சு அப்படியே ரசத்தை ஊற்றி சாப்பிட வேண்டியதாங்க. அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடு சுத்தம் பண்ணிக்கிட்டே இந்த மாதிரி சமைச்சு சிம்பிளாக சமைச்சு சாப்பிட்டாச்சுங்க நாங்கள் எல்லோரும். நல்லா இருந்துச்சு. ரசம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த செல்ஃபில் இருக்கிறது எல்லாமே எடுத்து பாருங்கள் வச்சு விட்ருக்கேன். இனி விளக்கணுங்க. ஃபுல்லாக ஒரு வேலையாக நைட் ஆயிடுச்சு இந்த வேலை எல்லாமே முடிக்கிறதுக்கு. ஏன்னா நான் லேட்டாக தான் ஆரம்பித்தேன். 6, 7 மணி ஆயிடுச்சுங்க. வீடு மாப் போட்டு எடுத்து பாருங்கள், இது எல்லாமே ஒன்று ஒன்றா விளக்கி வச்சாச்சு. இந்த டப்பா, அந்த கிளாஸ் ஐட்டம் எல்லாமே விளக்கி வச்சாச்சுங்க. ஃபுல்லாக அந்த செல்ஃபை இனி சுத்தம் பண்ணி எடுத்து வைக்கணும், எல்லாமே காஞ்சதுக்கப்புறமா. வேலை ஒன்றுன்னா தொட வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. பார்க்குறதுக்கு லேசாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் பாருங்கள், ஃபுல்லாக நீட்டாக அந்த சைடு எடுத்து வச்சாச்சு. இங்கேயுமே விளக்கி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இதேமாரி நீங்களும் ஆரம்பிச்சிட்டிங்களா என்னன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். போகி பண்டிகை பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க. அடுப்படியெல்லாம் சுத்தம் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செல்ஃபில் சம்படம் எல்லாமே அடுக்கி வச்சுட்டு வீடியோ எல்லாமே மாப் போட்டு எடுத்துகிட்டு குளிச்சுட்டு வந்தாச்சுங்க. இந்த நைட் டிஃபன் செஞ்சு சாப்பிட்டு தூங்கணும் நேரத்துலேயே. ரொம்ப டயர்டாக இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய், நன்றி, வணக்கம்.